மாதிரி வரமாட்டேன்னு சொல்கிறீங்க. ஏன்னா இது மேட்சிங்னு ஒன்று இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ரெஸ் கோடு நீங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபேண்ட் ஷர்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்க்குறது நல்லாயிருக்கும். நீங்கள் கலர் வேறு கலர் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகாது. அது மாதிரி தான் ஆடியோங்களும் மேட்சிங்னு ஒன்று இருக்குது. அது இது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அது வந்து பொருந்தும். ஆடியோ மேட்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் மெயினாக பார்க்கணும். இது ஒன்லி ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் தான். இதில் வேறு எதுவுமே இருக்காது. ஆன் ஆஃப் சுவிட்சு, ஒரு கண்ட்ரோலு. இது வந்து பேலன்ஸ் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் இருக்கும். இது யூஸ் இருக்காது. இது வந்து ட்ரிபிள், இது வந்து பார்த்திங்கன்னா பேஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி ஆக்ஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரிபிளுக்காக பார்த்திங்கன்னா ஹைஃபை வந்து நான் கொடுத்துருப்பேன். இதை நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்ம பாட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மாற்றிக்கலாம். நான் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு 2.1 ரெடி பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு 5.1 ரெடி பண்ணும்போதும் சரி, ஒரு சிலர் கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மிட்டு கண்ட்ரோல் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது மிட்டு கண்ட்ரோல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, மிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நான் நிறைய ஐடியா சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணால் தான் அது வந்து மிட்டு கரெக்டாக வேலை செய்யும். இப்போ மிட்டு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஒன்லி ஈக்குவலைசர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ட்ராக் சிடி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர் ப்ளஸ் நீங்கள் ஒரு ஆம்ப்பு, அந்த பவர் ஆம்பில் வந்து பேஸ்டபிள் எதுவுமே இருக்கக்கூடாது. வெறும் பவர் ஆம்ப்பு மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஈக்குவலைசர், இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவலைசரில் வேலை செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முதல்ல நீங்கள் யூஸ் பண்ணுற ஆடியோ ட்ராக்கு ஃபார்மெட்டு இதை பொறுத்து மொத்தமும் சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது எதுவுமே பண்ணாமல் எனக்கு வந்து கரெக்டான ஆடியோ வரமாட்டேக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பகாரியா யூஎஸ்பி போர்டை யூஸ் பண்ணுறேன். இந்த யூஎஸ்பி போர்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலைசர் மோடுன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். ஆடியோ ஒவ்வொரு பாட்டுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் ஆகும். அப்போ நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான செட்டப் வந்து நீங்கள் பண்ணணும். அடுத்தது, ஒரு பாட்டு கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனோட வாய்ஸ் வேணும். அந்த வாய்ஸு கம்மி பண்ணுற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு திருப்தியான மாதிரி இருக்காது. ஏதாவது இப்போ ஒரு ஏசுதாஸ் பாடுற பாட்டோ, இல்லை ஜானகி அம்மா பாடுற பாட்டோ, இல்லை சித்ரா அம்மா பாடின பாட்டோ, இந்த மாதிரி வந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சார் பாடின பாட்டோ, இல்லை நம்ம இளையராஜா பாடின பாட்டு, ரஹ்மான் பாடின பாட்டு, இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது, பழைய பாட்டெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டோட லைன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு அந்த வாய்ஸ் வேணான்னு சொல்லும்போது வெறும் மியூசிக் மட்டும் கேட்டு என்ன இருக்க போகுது? எல்லாமே மிக்ஸ் பண்ணி கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த செட்டப்பே புரியாமல் எல்லோரும் இந்த மாதிரி எனக்கு வேணும், அப்படி வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு ஃபார்மட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மட்டுக்குள்ளே தான் எல்லாத்தையும் நீங்கள் வேலை செய்யணும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இப்போ நான் ரெடி பண்ணிக்கிற ஆம்பிளிஃபையரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிளு பேஸு தனித்தனியாக தெரியும். அந்த வாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா போல்டாக கேட்கும். நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆடியோ ரெக்கார்டிங்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஓகேங்களா? ஒரு நண்பர் வந்து உங்களோட லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரில் வந்து ஒரு பக்கம் சவுண்டு ஜாஸ்தியாகவும் ஒரு பக்கம் கம்மியாக வரும்னு சொல்கிற அப்படிலாம் கிடையாது. மொபைல் ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பெருசாக தெரிவிக்காது. நம்ம வந்து நார்மலாக லைவாக கேட்கும் போது தான் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் வித்தியாசத்துக்கு நம்ம ஃபீல் பண்ண முடியும். மொபைலில் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆடியோ டெஸ்டிங் போடுறது. ஏன்னா நாம் ரெடி பண்ணுற ஸ்பீக்கர் தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தமும் மாறும். அவ்வளோதான்.
சிம்பிளாக தான் இருக்கும். ஸ்டீரியோ போர்டு, டிரான்சிஸ்டர் டைப் 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 24 5 ஆம்பியர் ஒரு பிடி பவர் சப்ளை, அவ்வளோதான். வேறு எதுவுமே அதில் இருக்காது. சிம்பிளாக தான் இருக்கும். ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி வந்து ஆடியோ அப்படின்னா பார்த்திங்கன்னா அது எதுக்குன்னு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணால் தான் கரெக்டாக வரும். எல்லாத்துக்கும் எல்லாமே பொருந்துன்னு மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி மெத்தடில் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரே மாதிரி வந்துன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. இது கண்டிப்பாக டோட்டலாக சேஞ்சஸ். நாம் ஒன்று நினச்சி வேலை செய்வோம், நாங்கள் நடக்கிறது வேறையாக இருக்கும். அதனால் வந்து கஸ்டமர் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. எனக்கு பொறுத்தவரையும் அந்த கஸ்டமருக்கு ஒரு ஆர்டரை நான் பண்ணி கொடுக்கணும், அது தெளிவாக சொல்லி கொடுக்கணும் தான் என்னோடய எண்ணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.